ஹalleluya ராஜாப்பா சோஸ்திரம் தகப்பனேப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனேப்பா இயேசப்பா இந்த வேலையிலேயும் தகப்பனேப்பா உம்முடைய சமூகத்துல ராஜா எங்களை சிறிய கூட்டமாக ஒன்றாக சொன்னது சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே இயேசப்பா நீங்க நல்ல தெய்வமாக இருக்கிறீங்க எங்களை மட்டும் வழிநடத்தின எபினேசராக இருக்கிறீங்க ராஜா அதற்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் என்று சொல்லுகிறோம் தகப்பனேப்பா இயேசப்பா அப்பா இந்த ஜெப வேலை தகப்பனேப்பா உம்முடைய பாத பணியில தகப்பனேப்பா நாங்க வாசிக்க போற வசனங்கள் தகப்பனேப்பா எல்லாவற்றையும் உம்முடைய பாத பணியில வைக்கிறேன் தகப்பனேப்பா இயேசப்பா தேவாவியான தாமே தகப்பனேப்பா எங்களுக்கு தகப்பனேப்பா அந்த வசனங்களை விளங்கி கொண்டு தகப்பனே அதன்படி நடக்கத்தக்கதான வெளிச்சத்து நல்ல ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தல்லும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனேப்பா வேதத்தில் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தகப்பனேப்பா அதுகளை விளக்கங்களை தகப்பனே செய்ய நாங்கள் அறிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபையை தந்தல்லுங்க தகப்பனேப்பா தேவாதி தேவனே அப்பா நீங்க எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் வசனத்தை கொண்டாட பாஸ்டர் உன் பாத பணியில அர்ப்பணிக்கிறேன் தகப்பனேப்பா நீங்க தாமே பாஸ்டர் கூட இருந்து பேசுங்க தகப்பனேப்பா நீங்க தாமே எங்க ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தி செல்லுபடியா என்று ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஏமேன் ஏமேன். இன்றைக்கி ரோமர் 8 முதல் 11 வசனங்களையும் நாங்கள் கடைசி வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு 12வது வசனத்துலேருந்து 21வது வசனம் மட்டும் கவனித்து பார்ப்போம். என்ன சொன்னால் இதுதான் சென்ட்ரல் 6, 7 and 8 தான் இந்த நம்பர் ஆஃப் சர்ச்சஸுக்கு எஸ்பெஷலி கஸ்மெட்டிக் பெண்டிகோஸ்டல் சர்ச்சஸில் கோர் ஒரு அதர் ஃபவுண்டேஷனில் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் அதை இயேசுனுடைய வார்த்தைகள் கூடாக பார்க்காவிட்டால் அது சரியான கண்டெக்ஸில் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் அப்படி செய்கிற சர்ச்சஸ் அவ்வளவு இல்லை. ரெண்டபடியால் தான் இதை நாங்கள் எடுத்து இப்போ இயேசுனுடைய வாழ்க்கை கூடாக அவருடைய படிப்பித்தல் கூடாக என்ற அவரை தவிர உண்மையில் இயேசுவே சொல்கிறார் இல்லையா, என்னை தவிர உண்மையிலேயே ராபை அல்லது டீச்சர்ஸ் ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி. உண்மையில் அவருடைய இதுக்குள்ளே அந்த கண்டெக்ஸில் எல்லா வார்த்தைகளையும் என்ன தான் எம்போடிமெண்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காடாக அந்த வார்த்தை மாம்சமாக இருக்கிறபடியால் அந்த விதமாக இன்றைக்கும் இதை கவனித்து பார்ப்போம். இந்த 12வது வருஷத்துலேருந்து 21வது வருஷம் மட்டும் 12வது வருஷத்துலேருந்து ரீட் பண்ணுறீங்களா? 21 மட்டும். ரோமர் 8:12-21. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தார் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வசனமாக கவனித்து பார்ப்போம். என்ன விதமாக இந்த ரோமர் கூடாக ஆண்டவர் என்னத்தை சொல்ல விரும்புகிறார், இந்த அடிப்படையில் இந்த வசனங்கள் உண்டாயிருக்குன்னு பார்ப்போம். முதலாவதாக 12வது வசனம், ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இப்போ கடனாளிகள்னு சொன்னால், இப்போ நாங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்னு சொல்கிற போது ஒரு அடிமைக்கு எஜமானுக்கு செய்ய வேண்டிய அந்த என்னென்னு சொல்கிறது கடமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படியோ உப்பு கொடுத்து தான் ஆகணும், அண்ட் அதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. அப்போ அந்த விதமாக கடனாளிகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன சொன்னால், நியாயப்பிரமாணத்தை 1 யோவான் 3:4 மெனனில் ஒரு சமரி மாதிரி போடப்பட்டிருக்கு. அங்கே நியாயப்பிரமாணத்தை மீறுறதான் பாவம். அவர் இயேசு வெளிப்பட்டதே நம்முடைய பாவங்களை சுமந்து இருக்கிறது தான் வெளிப்பட்ட சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்படி சுமந்து தீர்த்துக்கப்பட்டபடியால் அதை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களை நிலைத்திருக்க முடியும். அதான் மறுபிறப்புகளாலும் ஆவினுடைய இடைப்படுதல் கூடாமல் அவர்களை நிலைத்திருக்க முடியும். அப்படி நிலைத்திருக்கிற போது நாங்கள் தேவனை வெளிப்பட விடுகிறோம். ஆனபடியால் தான்
தேவன் வெளிப்படுற போது அவற்ற செயல் தான் தெரியும். இயேசு சொல்கிறார், என்ன பார்த்தா என்னுடைய பிதாவை கண்டிருக்கிறீங்களான்னு. அந்த விதமாக பிதாவில் நிலைத்திருந்தபடியால் தான் பாவம் செய்யலை. அந்த விதமாக நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானே நீதி உள்ளவனாக இருப்பான் என அவர் வெளிப்பட விடுறபடியால். ஆனால் பாவம் செய்வன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் எழுதப்பட்டிருக்கு. என்று சொன்னாங்க எந்த ஆவியில் நிலைத்திருக்கிறோம்ன்றது இந்த இயேசு என்ற இணைப்பாளர் கூடாக நாங்கள் இயேசுவோட சேர்ந்து அல்லது அவரில் நிலைத்திருக்கிறோமா இல்லையான்றதெல்லாம் தங்கியிருக்கு. நிலைத்திருக்காவிட்டால் நாங்கள் உண்மையிலேயே பிசாசின் கட்டுக்களில் இருக்கிற ஜனங்கள். ஏன்னா அவர் இணைக்கப்பட்டு அந்த ஆவியானவர் பிசாச புறம்பதலினால் ஒழியாத ஆற விஷயம் இல்லை. இந்த உலகத்துக்கு அவன் தேவனாக இருந்து எல்லாரையுமே வஞ்சித்து ஆண்டு கொண்டிருக்கிறபடியால். ஆனால் ஆனபடி தான் அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான். அவனுக்குள்ளே அந்த வித்து இருக்கு, அழிவில்லாத ஓசமை வித்துலேருந்து நாங்கள் மறுபடியும் பிறந்தது. அப்போ ஜேசுவில் நிலைத்திருக்கிற போது, தேவனால் பிறந்து அவர் நிலைத்திருக்கிற போது, அவரை வெளிப்பட விடுற போது, அவரை பின்பற்ற போது நாங்கள் வெளிப்பட விடுறோம். ஒரு தடவை பின்பற்ற போது அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சிந்தைகளையும் அவங்க ஆட்டிடியூடையும் தான் எங்களுக்கு வெளிப்படுது இல்லையா. அப்போ அந்த ஆட்டிடியூட் தான் ஸ்பிரிட். அப்போ அந்த விதமாக நாங்கள் இப்போ அப்படி இல்லாவிட்டால் அதுக்கு அந்த இடத்துல ஒப்பிட்டுருக்கு காயினையும் ஆவியலையும். ஆவியல் அந்த கிருபாதார பலி கூடாக தேவனில் நிலைத்திருக்கிறான். ஆனபடியால் தான் அவனை நீதிமான் எழுதப்பட்டிருக்கு. அதை வச்சு அவன் மற்றவன் செய்ய மறுத்ததால் அவன் பொருளால் அதாவது சாத்தானால் உண்டானவன் எழுதப்பட்டிருக்கு. என்ன காரணத்தால் அது சாத்தான ஆதிமுதல் கொல்லமாக என்னுடைய தான் கொலை செய்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விதமாக அப்போ நாங்கள் என்னதை நாங்கள் கண்டறிகிறோம்னு சொன்னால், உண்மையிலேயே நாங்கள் கடனாளிகள். நாங்கள் மாம்சத்தில் கடனாளிகள் இல்லை, மாம்சத்தில் பாவம் இருக்குது. அப்போ அதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தா நாங்கள் நிலைத்திருக்கிறதே இந்த உலகத்து ஆவியில் நிலைத்திருந்து பாவிகளாக இருப்போமே தவிர நீதிமானாக இருக்க முடியாது. நீதி எங்களுக்கு அலுவலிப்பட முடியாது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ இந்த ஆவியின்படி பிழைக்கிறேன்னு சொல்கிறது ஆவியினுடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்குறது. சரீரத்தின் இப்போ எங்கள் சரீரம்னு சொல்கிறது எங்களுடைய பாவ சின்ஃபுல் நேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒப்பு கொடுக்குறது. ஆனபடியே தான் நாங்கள் அப்போஸ்தலர் முதல்ல இயேசு போகும்போது சொல்லி போட்டு போனது, ஆவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமை அடைந்து எனக்கு சாட்சிகளாக, அவருக்கு சாட்சின்னு சொன்னால் அவரை எங்களை கூட வெளிப்பட வர்றது. அப்போ அந்த விதமாக சாட்சிகளாக அவர் உண்மையிலே இந்த உலகத்தில் மனிதர்களை வாசம் பண்ணுறார் என்றதுக்கு சாட்சிகள் அவர் அல்லது மற்ற ஜனங்களுக்கு தெரிய வரப்போகுது இல்லை இல்லையா. இயேசு சொன்னபடி பிதாவை காட்டும்னு சொல்லபோய் இந்த கண்ணாங்க பிதா கண்டுறீங்காண்டு அந்த விதமாக உண்மையிலே ஒரு விசுவாசியம் மற்றவர்கள் பார்க்குற போது இயேசு வெளிப்பட தெரியணும். அந்த விதம் எல்லாருக்கும் தெரிய போகிறதில்ல, மெனகங்கள் கூடானவங்களுக்கு. ஆனால் உண்மையிலேயே தொலைந்து போயிருக்கிற ஆடுகளுக்கு தெரியணும். அதே இயேசுக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போது 10:32 அவருக்கு இறைவன் ஆவியினாலும் வெள்ளமினாலும் அபிஷேகம் செய்தபடியால் அவர் குணமாக்குறவர் பிசாசின் கையில் அகப்பட்டவரை எல்லாம் விடுதலையாக்கி குணமாக்குறவர் அசுட்டித்திருந்தாருன்னு சொல்லி வந்த வெள்ளமை அதுக்குள்ளால ஒளிப்பதான். இப்போ அதுதான் ஆவியின் இப்போ ஆவியின் சரீரத்தை கிரிகளை அழிக்கிறேன்னு சொல்கிறது ஈவன் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிற போது கூட நித்திய ஆவினால தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய அவர் கூட நித்திய ஆவியெல்லாம் ஒப்பு கொடுத்தாரு சொன்னால் ஆவியின் வல்லமை. அப்போ சரீரத்தின் சிந்தியை செய்ய விடாமல் தேவன சிந்தியை செய்ய வைக்கிறது. அதுதான் அந்த சரீரத்தின் செய்களை அழிக்கிறேன்னு சொல்கிறது. உண்மையிலே சின்ஃபுல் நேச்சர் அந்த மாமிச சிந்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனபடியால் அந்த சிந்தியை அழிக்கிறதில் அதுக்கு ஒப்பு கொடுக்காம ரெசிஸ்ட் பண்ணுறது தான் அழிக்கிறேன்னு சொல்கிறது. அப்போ அந்த விதமாக என்னென்னு சொல்கிறது அந்த சின்ஃபுல் இன்க்ளினேஷன்ஸ் அல்லது அது செய்கிற அந்த கிரியைகள் அந்த பொடியினுடைய சிற்றின்பங்களுக்கு மேலே உள்ள அந்த விருப்பங்கள் அதுகள் எல்லாத்தையும் உண்மையிலே ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தேவாவியெல்லாம் அது ஆறுதையாக இருக்கும். அந்த விதம் அது மேம்படியே இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஜீவியத்துக்கு பலி கொடுக்குமா போல. ஆனபடியால் தான் ரோமர் 12:1 எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, அதுதான் என்னென்னு சொல்கிறது புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த விதமாக நாங்கள் உண்மையிலேயே அந்த சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த சரீரத்தை நிச்சயங்களை ரெசிஸ்ட் பண்ணணும். அதுதான் அழிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ரெசிஸ்ட் பண்ணால் அந்த கிரியல் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படாது. ரெசிஸ்ட் பண்ணி ஓவர்கம் பண்ணால் அதுக்கான அந்த வெள்ளமே திரும்ப தேவனால் கொடுக்கப்பட்டது அதுக்கு நாங்கள் ஆவியால் வழி நடத்தப்படுற போது தான் அது ஆகிற காரியம். அப்படி வழி நடத்தினபடியாக தான் இயேசு சொல்கிறார், அவர்களால் ஆவியானால் வெளிப்பட்டபடியால் ஆவியால் நான் சாத்தான திருத்தினால் ஒரு ராஜ்யம் வந்திருக்கு, ஆவினால்
இந்த சரீரத்தின் கிரிகளை அழித்தால் தேவராஜ்யத்துக்கு என்ற வாழ்க்கையில் காண முடியும். அந்த விதமாக இயங்குறது. அப்போ உண்மையிலேயே அந்த சரீர பலின்னு சொல்கிறது உண்மையிலேயே அந்த தேவனுடைய எங்கள் விலையினங்களில் அவருடைய வல்லமையை பாவித்து அவருடைய பலம் விளங்க வைக்கணும். 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இவங்க முதல் இயேசுவே சொல்கிறாரு இல்லையா, இந்த உலகத்தை எல்லாம் இவங்க உலகத்தைன்னு தான் சொல்ல, உலகத்தை பாவத்தை கொடுத்து நீதியை கொடுத்து நியாயத்தீர்ப்பை கொடுத்தும் ஆவியானவர் உணர்த்துவார்ன்னு சொல்லி அவர் வர்ற போது அப்படி உணர்த்துற போது என்ன நடந்தால என்ன விசுவாசியாதபடியால் என்ன காணாதபடியால் உண்மையிலேயே இந்த உலகம் நியாயந்தீர்க்கப்பட்டது, அவர் சிலுவையில் தூக்கப்பட்டு நியாயந்தீர்க்கப்பட்டு அவங்களை அறியாதபடியால் அதை உணர்த்துற போது அந்த உணர்த்துறதுக்கு ஒப்பு கொடுக்குறது தான் ஆவியால் வழிநடத்தப்படுற முதல் தரம் நாங்கள் ரசிக்கிற அனுபவம், ஆவியால் வழிநடத்தப்படுறேன்னு சொல்லி. ஆனபடியே தான் பேங்க் அந்த வழிநடத்தல் எல்லாருக்கும் மேலேயும் வரும். அதுக்கு ஒப்பு கொடுக்குறவங்க தான் ரசிக்கப்படுறது. அந்த உண்மையிலேயே அந்த ஜீசஸை அவர் வெளிப்படுத்துகிற போது அதை நம்பி அதான் ஆவியால் என்று இயேசுவை யாருமே ஆண்டவர்னு சொல்ல முடியாது கூட ஒரு வசனம் இருக்குது. அந்த விதமாக அதை கேட்டு அதை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரையும் மறுபடியும் தேவனுக்கு பிறக்கிறது கண்டு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறார் என்று யோவான் 1 அதிகாரத்தில் 13-14 எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. அப்படி வந்த பிறகு இப்போ இயேசுவை நாங்கள் பின்பற்ற போது அதுதான் ஆவியால் நடத்தப்படுறா. இயேசுவை பின்பற்றது தான் ஆவியால் என்றால் அவர் ஆவியாலும் இடப்படுறார். அப்போ அந்த விதமாக இயேசுலேருந்து வாய்ந்து புறப்படுற வார்த்தைகள் அந்த 7 சபையும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சபைக்கும் முடிகிற போது ஆவியான சபைகளுக்கு சொல்கிறதுக்கு அதில் கேட்கணும்னா இயேசு முடிக்கிறார். அதை கேட்குறவன் தான் ஏங்கொள்கிறவன். என்ன அவனுக்குள்ளே அவன் வெள்ளமே இருக்கிறபடியால் வார்த்தையின் அதிகாரம் இருக்கிறபடியால் அப்படி ஏங்கொண்டவன் தான் அதில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் சுதந்திரத்தை கொள்கிற மனிதன். அவங்க தான் தன்னுடைய புத்திரராக இருக்கிறாங்க. ஏன்னா அது இப்போ வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை தான் வழிநடத்த முடியும். அந்த விதமாக வழிநடத்துகிற அந்த அனுபவத்தை தான் அந்த என்னென்னு சொல்கிறது அந்த இப்போ அப்படி நானுடைய தான் அப்போ சில ஒன்றில் எங்கள் சாட்சிகள் ஆகிற போது தேவனில் புறப்படுற ஆவி வார்த்தைகள் அவர் செய்கிற கிரியைகள் இவன் ஜீவத்தண்ணீர் ஊட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒளி எல்லாமே வெளிப்படுறது தான் அந்த சாட்சி. அந்த விதமாக பிள்ளைகளுக்கு கூட தான் அதை வெளிப்பட முடியும். காரணம்னு சொன்னால் ஆவியாக இருக்கிறதனுடைய அந்த வழிநடத்தல்களை ஒப்பு கொடுத்துருக்கிறபடியால். அடுத்த 15வது வசனத்தை பார்ப்போம். என்ன விதமாக அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்தி சுவிசாகத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதையும் அடுத்த வசனத்தையும் சேர்த்து படிப்போம். மேலே இஸ் அ ஜோயின் திங். 16வது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அந்தபடி இந்த பயம் என்று சொல்கிறது இது என்ன பயம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஆவி என்ன செய்யறாம தேவனுக்கு முன்னால் குற்றம் சுமத்தும் போட்டு குற்றம் சாட்டுற ஆவின்னு எழுதப்பட்டிருக்கான். அவன் மேலே இப்போ ஏன் கொண்டா தெரியாவிட்டு அவன் மேலே ஹெவன்லேருந்து தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்னும் எங்கே அந்த கோவம் எல்லாமே இப்போ சேர்ச்சை நோக்கி திரும்பி இருக்கிற இந்த ரெவலேஷன் 12 ரீட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்றபடியால் உண்மையில் அந்த அவனுடைய அங்கர் எல்லாம் இப்போ ஹெவனில் இல்லை. அல்லது தேவனுக்கு முன்னால் குற்றம் சுமத்தும் போட்டு குற்றம் சாட்டுறேன்னெல்லாம் நாங்கள் ஜோபில் பார்க்குறோம் இல்லையா. என்ன மாரி நீங்கள் அவனை இந்த விதமாக தொட்டால் உங்களை கேஸ் பண்ணுவான் அப்படி இப்படின்லாம் அவன் சொல்கிறான் இல்லையா. அப்போ அந்த விதமாக அந்த படிப்படியாக நின்றபோது தேவன் கூட அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணுறார். அந்த 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 ஆங்கிளில் இப்போ இல்லை. அவன் உண்மையிலேயே திறத்தப்பட்ட ஒரு ஒரு ஆவி. அப்போ அப்படி இருக்கிற போது அந்தபடி நாங்கள் பயப்படுறதுக்குன்னு சொன்னால் அந்த பயம் என்னமே வர்றது நியாயப்பிரமாணத்தை மீறினால் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். சரிய ரீதியாக மறிக்கலாம் அல்லது என்ன சொல்கிறது ஆவிக்கு ரீதியாக மறிக்கலாம். அதுதான் அந்த பயம், அதுதான் மரண பயம் என்று சொல்கிறது. அந்த மரண பயத்தால் தான் வாழ்நாள் பூராக எங்களை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான் சாத்தான். அந்த பயத்துக்கு ஆவிக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஹீ டசன்ட் ஹேவ் எனி பவர் ஓவர். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலே ஒன்றும் பவர் கிடையாது. அதை புரிஞ்சு கொள்ளணும். அது மாத்திரம் எப்படி வந்தது அந்த விடுதலை? ஏன்னா அந்த பாவங்களுக்கு தான் சுமக்கிறது இப்போ இயேசு. அது அவர் அந்த பாவத்துக்கு பலியாகத்தான் அவர் செத்ததே. அந்த ரத்தத்தால் எங்களை கழுவுறார். அந்த பேமெண்ட் உண்மையில் அந்த பேமெண்ட் அவர் பே பண்ணுறபடியால் எங்களுக்குள்ளே அந்த பயம் இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ தாவீதை போல நாங்கள் பாவத்துக்கு விழுந்தாலுமே அந்த இயேசுன்ற வாசலை கூடாக திரும்பி திரும்பி வரலாம். வந்தால் தேவன் திரும்பவும் வெள்ளமையை கொடுத்து ஜெயம் காண வைக்கிறார். அல்லது அது என்ன ஃபார்மில் வந்த நாவியை கொடுத்து திருப்பி டிசிப்ளின் பண்ணி அந்த விதமாக ஜெயம் காண வைக்கிறபடியால் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டிய அந்த பயம் இல்லை எங்களுக்கு. இப்போ
அந்த உண்மையிலே பயத்துக்கு பதிலாக அந்த இரத்தத்தால் தைரியம் அடைந்து தேவனுடைய கிருபாசனத்தை வருகின்றோம். அப்போ அந்த ஆனபடியால் தான் ஒரு அந்த இதில் கூட எழுதப்பட்டிருக்கு யோவான் 3ஆம் அதிகாரத்தில், எப்படி நீ மறுபடியும் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு சொன்ன போது, அது ஆவியாலும் ஜலத்தாலும் பிறக்க வேண்டாம். அவங்க இது எப்படி ஆமாண்டு இப்போ ஏன் சொல்கிறேன், இந்த மாரி சர்ப்பத்தை தூக்கிற மாரி நானும் தூக்கப்படணும். தூக்கப்படுற போதை கேட்டு அதை பார்த்து விசுவாசிக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும் படிக்கத்தான் இயேசு தேவன் என்னை அனுப்பினதே. நீ உலகம் ஏற்கனவே ஆக்கின தீர்ப்புகளை இருக்குது, ஆனால் இந்த என்னை அனுப்பினதை அந்த ஆக்கின தீர்ப்பை வந்து ரசிக்கிறேன்டா. இப்போ அந்த ஆக்கின தீர்ப்புன்னு சொல்கிறது இப்போ ஒரு தூக்கு தண்டனையை பெற்று சிறைகளில் இருக்கிற ஒரு மனிதன் மாரி அப்படி தான் உலகமே. அப்போ அதில் இருந்து மீட்டெடுத்து ஒரு விடுதலையாக்கி கொண்டு ஃப்ரீ பர்சனாக ஜீவிக்க வைக்கிறது. அப்போ அந்த ஆங்கிளில் ஒரு சொல்கிறார், இந்த மாதிரி அந்த மறுபிறப்பு கூடாது தான் அது ஆகிற காரியம். அப்போ அதே எப்படி செய்யலாம்னு சொன்னால் இந்த சிலுவைக்கு தான் தூக்கப்படுறதால கிடைக்கப்படுறோன்னு. அப்போ அதே விதமாக அந்த 16ஆவது வசனத்தில் இப்போ தேவனுடைய ஆட்சி சாட்சி கொடுக்குறன்ற போது இதை யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் இயேசு சொல்ல, நான் பிதா வேண்டி கொள்கிற போது உங்களுக்கு சத்திய ஆவியார் தேற்றவாளனை கொடுப்பாருன்னு சொல்லி அவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். எங்களோட கூட இருக்கிறவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுறபடியால் அவங்களே அறிவோம். இப்போ அந்த என்னுடைய நாமத்தில் அந்த அனுபவ ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். அப்போ அதே அதிகாரத்தில் தான் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறவர்களை நானும் பிதாவும் வந்து வாசம் செய்வோம்ன்ற போது அது எல்லாத்துக்கும் சாட்சியாக ஆவியானவர் தான் இருக்கிறார். அவர் தான் உணர்த்துறது, பாவத்தை கொடுத்து உணர்த்துறவர். பெண்களுக்குள்ள தேவன் இருக்கிறது உணர்த்துறது, இயேசு இருக்கிறது உணர்த்துறது. அது மாத்திரமல்ல, அந்த மாமிசத்தின் அந்த இதுகளை ரெசிஸ்ட் பண்ணி அவர்களை வெளிப்பட விடுறது. அப்படி வெளிப்படுறபடியாக அவங்க தான் சாட்சியாக இருக்கிறோம். அப்போ அதுக்கு வந்து எங்கள்ட ஆவியோட அந்த சாட்சி கொடுக்குற இது எல்லாத்துக்குமே ஆரம்பித்து தான் இன்னொருத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் வர்ற போது எல்லா சத்தியத்துக்களும் வழி நடத்துவார். இது யோவான் 16:13 வசனத்தில் அவர் என்னமே நாங்கள் அங்கே 1 யோவான் 4:13 அவர் அங்கே அந்த ஆவியை தந்ததால் தான் நாங்கள் தேவனில் நிலைத்திருக்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு தான் அந்த வசனம். அதுதான் அந்த சாட்சி என்று சொல்கிறது. ஆனபடி தான் நாங்கள் அதை பிதாண்டு அறிஞ்சு அப்பா பிதாவின்றெல்லாம் சொல்லக்கூடிய இருக்குது. எடுத்தால் யாருன்றதை கூட அறியணுமே இல்லையா? அதுவும் இயேசு எங்களை அறிய பண்ணுறது ஆவி கூடாண்டா அவர் ஆவியானது தான் இயேசுக்கு எங்களுக்கு முன்னாடி இடப்படுறபடியால். அப்படி தான் இயேசு சொல்கிறேன், என்னுடைய நோத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொண்டால் ஒழிய இந்த அவை அறிய முடியாது. எப்படி கேட்டுக்கொள்வது? ஆவியான இடப்படுறவராக காதலுள்ளவர்களாக இருந்து அதை கேட்குறேன்னா இயேசு பேசுவது அவங்க இருக்கக்கூடாது தான் எங்களை வந்து சேர்றது. அது அந்த விதமாக தான் இந்த இடைப்படுதல். 17ஆவது வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமமே, தேவனுடைய சுதந்திரன் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுக்கு உடனே நாம் மகிமைப்படும்படி உடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இதுவும் புரிஞ்சு கொள்ளணும். என்ன காரணம்னு சொன்னால் அந்த உடன் சுதந்திரர் என்று சொல்கிறது, நாம் பிள்ளைகளான சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் சொல்கிற போதெல்லாம் இப்போ யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜபிக்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது புரியும். இயேசு ஜபித்த போது இதைத்தான் சொல்கிறார், என்னுடைய எல்லாம் சொல்கிறார், இப்போ தேவன் பிதாவினுடையதெல்லாம் இது தன்னுடையவர்கள். அப்போ அந்த விதமாக ஒரு நிமிஷம் நான் ஓகே, என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள் என்னுடையவர்கள், அவர்களை நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார அளவு, அவர்களும் உலகத்தார அல்ல. ஆனால் அவர்கள் அந்த உலகம் பகைத்தது. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இப்போ அந்த மகிமையெல்லாம் என்னத்தில் தங்கி இருக்குது? தேவன் அவருக்கு கொடுத்த ராஜ்யம், அவருக்கு கொடுத்த பரலோகம், பூலோகம், அவற்றை அதிகாரங்கள், அவைகள் எல்லாவற்றையும் இயேசு பாருங்க நாம் கிறிஸ்துவோடு கூடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அதுதான் அவர் தேவன் தந்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த சுவிசேஷலுக்கு இன்னொரு இது லூக்கா 22, அது யோவான் 17, லூக்கா 22ஆம் அதிகாரத்துலேருந்து சொல்கிறார், எனக்கு நேரிட்ட சோதனைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் நிலைத்திருந்தவள், நீங்கள் பயனோடு போயிருந்தார். ஆகையால் என் பிதா எனக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்த போது நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் பூஜைவானம் பண்ணி எல்லா கோத்திரங்களையும் நியாயத்தீப்பீங்கன்னு சொல்லி அந்த சிங்காசனத்து மேலே உட்காருவீங்க. என்னதால் அந்த பாடுகளில் பங்கெடுத்து அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போகாமல் நிலைத்திருந்தபடியால், வீடு போகாமல் இருந்தபடியால். அப்போ அந்த விதமாக நாங்களும் அவருடைய அந்த மகிமைப்படும் பிறகு அவருடைய பாடுபட்டால் அப்படி ஆகும்னு சொல்லி என்ன மாரி எல்லாத்துல அவற்றை அதிகாரத்தில் அவர் தன்னுடைய பிதா கொடுத்த அதிகாரத்தை தன்னுடைய நாமத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதே விதமாக சிங்காசனத்தில் கூட உட்கார்ந்திருந்து
மற்ற என்ன அவரோடு சேர்ந்து ஆள விடுறார் எல்லாம் அதேமாரி ஹெவன் ஏகத்தில் இருக்கிறது எல்லாம் இப்போ சார்ந்த குணமுள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள்னு சொல்லி எல்லாத்திலுமே பங்கெடுக்கிறதுக்கு உடன் சுதந்திரராக்கி அது இயேசு சொன்னது உடன் சுதந்திரராக்கி எங்களுக்கு அந்த நிலைக்கு உயர்த்துறதை பார்க்குறோம். 18வது வசனம், அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்பட்டவர்கள் அல்ல. என்ன காரணம்? இந்த மாதிரியான மகிமை வெளிப்பட போகிறபடியால் அது அந்த இயேசு மலைப்பிரசங்கத்தில் கூட சொன்னது இல்லையா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க பாக்கியவாங்க ஏன்னா அவர் உங்கள்கிட்ட தான் பரலோக ராஜ்யம். அதான் இந்த விதமான துன்பம் என்னதுக்காக வேண்டிய தேவராஜ்யத்துக்காக வேண்டி என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமை மொழிகள் அவங்க பேர் போய் சொல்ல பாக்கியவாங்க என்று சொல்லியிருக்கேன். அதில் பரவலுக்கு உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். திருப்பியும் பேங்க ஆணுடைய சந்தோஷப்படுக்களை கூறுங்கள் என்று அந்த விதமாக ஈவன் இப்போ இயேசு தான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஹீப்ரூ 11:35 அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் அதில் 2 கேட்டகரி இருக்குது. அந்த விசுவாசத்துக்கு முதல் கேட்டகரி எல்லாமே ஜெயங்கொண்ட நிலை, 2வது கேட்டகரி எல்லாம் வாழால் விட்டுண்டு மறிச்சதும் என்னென்னு சொல்கிறது இதில் ஒரு சில தடியில் ஆக்களை கட்டி போட்டு எரிச்சதும் எல்லாமே அந்த விதமான முடிவுகளின் அதுக்கு அந்த இடைக்கில் இருக்கிற வசனம் அவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அப்படித்தான் இயேசுவும் மேலே எத்தனையோ பீட்டர் வாழால் வெட்டுன்னு பட்டயத்தால் வெட்ட வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். பட்டயத்தை உரையில் போடு நான் எனக்கு நினைச்சா எத்தனையோ ஏஞ்சல்ஸை என்ன விடுவிக்கிறது கலைக்க முடியும், ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு செய்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி அவள் அதை விட்டு அந்த அவர் அந்த விடுதலை பெற சம்மதிக்கலை. அப்படி சம்மதிக்காதபடியால் பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு, அவர் அந்த தேவகுமாரனாக இருந்தாலும் சமமாக எண்ணாமல் மரண பரியந்த தன்னை தாழ்த்தினபடியால் எல்லா விதமான இது அதிகாரங்களுக்கு மேலேயும் எல்லா விதமான நாமத்துக்கு மேலே எல்லாத்துக்கு மேலே ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறாரு. அதுதான் அந்த மீனிங் என்ன விதமாக சொன்னால் உண்மையிலேயே அந்த பாடுகளுக்கு ஊடாக நாங்கள் போய் அந்த விசுவாசத்தை காத்து கொள்கிற போது அந்த பிறகு கிடைக்க போகிற மகிமையை இதுகளோடு ஒப்பிட முடியாது. அது பெரிய மகிமை. மேலும் இது 19வது வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானதும் இந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. இப்போ இதையும் புரிஞ்சு கொள்ளணும், வேறு அந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் இந்த இப்படி யோசிப்பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அவரே சொல்கிறாங்க, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் எல்லாத்தையும் என்னோட கையில் ஆர்டர் கொடுத்துருக்கிறார். ரெண்டபடியே நீங்கள் ஆச்சரியப்படிய வேண்டாம், என்னுடைய சத்தத்தை கேட்டு எல்லாருமே எழும்பி வருவாங்க. அவன் நான் தான் செப்பரேட் பண்ண போகணும், நன்மை செய்தவங்க ஜீவனை எழுந்திருக்கிறதாகவும் தீமை செய்கிறவங்களை ஆக்கினதிப்புள்ள போகிறேன்னு சொல்லி, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயின இடம் பெறும் என்னதில்லைன்னு சொல்லி ஏன்னா உங்கள்கிட்ட தேவ அன்பு இல்லை அப்படி தான் வர்றீங்க இல்லை ஏன்னா தேவ அன்புன்னு சொல்கிறதே அப்படி வார்த்தையை கைக்கொள்வது அந்த விதமாக என்ன கேட்கணும். அடிப்படை ப்ராப்ளம் அதே இடத்துல சொல்கிறேன்னா தேவனால் மாத்திரம் வருகிற மகிமை இதான் கொடுக்குற மகிமை. நாங்கள் இவ்வளவு நேரம் கவனித்தது மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? கஜிங்க மனிதன் கொடுக்குற மகிமைகளுக்கு ஜீவிச்சு பழகக்கூடாது. அதுக்கு வேண்டி இதை நாங்கள் தேடாமல் விட்டு அது உண்மையில கடைசியாக 2டைம் விளக்குறது மனிதட்டு மகிமை கொடுக்குறது எல்லாமே ஒரு பூக்கள் மாரி இன்றைக்கிறது நாளைக்கு வளை போயிடும். அப்போ அந்த இதில் 2டைம் விளக்குற நிலைக்கு தள்ளப்படுவோம். அடுத்ததாக ரோம 20வது வசனம், அதே என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து மற்றும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு ஒன்று நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த ஏன் அந்த காத்து இருக்கிறது அல்லது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறது என்று சொல்கிறது எல்லாமே என்ன மேலே இயேசுல நாங்கள் நிலைத்து இயேசு இடத்துல சொல்கிறாரு இல்லையா, அந்த சாத்தான தலைவனாலான்னு சாத்தான திறத்துறான்னு சொன்ன போது அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அவனை கட்டினாவளிய அவன் பிடிச்சி வச்சிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல சொன்னேன், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்னு சொல்லி உண்மையிலே இயேசுவை பிரதான மேய்ப்பராக பின்பற்றி அவரோட சேர்ந்து நாங்கள் அந்த கிரிகளை செய்யாவிட்டால் நாங்கள் சிதறடிக்கிறார்களாக தான் இருப்போம். அவரால் தான் உண்டாக சேர்க்க முடியும். அதுதான் இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் கூட எழுதப்பட்டிருக்கு. அப்படியே வார்த்தையின் வல்லமையினால் சர்வத்தையும் தம்முடைய அந்த வார்த்தையின் வல்லமையில அவர் தாங்குறார், சேர்த்து தாங்குறார். அது அந்த ஹார்மனி அல்லது இருக்காது உண்மையில். அது மனிதர் தங்கன சித்தத்தில் செய்ய வழிகிட்டால் அதுதான் தான் என்னுடைய இராதவம் விரோதி. அந்த இடத்துல நான் சொல்கிறேன், இதுதான் இந்த அடிப்படை blasphemy of the Holy Spirit.
அந்த தேவதூஷணம் ஆவிக்குரிய தூஷணம் என்ன சொன்னால் ஆவியான ஏன்னா இயேசு வழிநடத்துறதெல்லாம் ஆவிக்கூடாக. அப்போ ஆவியானவரால் வழிநடத்துறவர் தான் உண்மைப்பாட்டின் ஆவியானப்பட்டிருக்கு. அவரால் அப்படி வழிநடத்தப்படுறது தான் நாங்கள் சேர்க்கிறவர்களாக இருப்போம், சிதறடிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்போ அந்த விதமாக உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் ஏன் அது அந்த பிள்ளைகளுக்கு காத்துக்கிறது சொன்னால் இந்த மாதிரியான பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டாகி அவர்கள் நிலைக்கு மட்டும் அந்த அதை காண முடியாது, சிதறடிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அப்போ ஆணுடையத்தான் அந்த என்னென்னு சொல்கிறது அந்த கடைசி 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம்னு சொன்னால் இந்த தேவனித உண்மையிலே ஒரு இன்டென்ஷனலாக தான் இந்த நிலைக்கு கொண்டே விட்டது. என்னங்களை விட்டு கொள்றதுக்காக வேண்டி என்ன எல்லா சத்துருக்களையும் பாதத்துக்கு கீழாடி இயேசு அனுப்பினதே எல்லா சத்துருக்களையும் கடைசி சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு அந்த இடத்துல. இது 1 Corinthians 15. அந்த 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 விதமாக இந்த சாத்தான்னு சொல்கிறோம், பாவம்னு சொல்கிறோம், எல்லாத்தையும் பாதபடியாக்கு மட்டும் இது இயேசுவை இந்த கையிலே எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்கிறார். அந்த விதமாக பாதபடி ஆக்கின பிறகு அது சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது, இயேசு கீழ்ப்படிந்திருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமது சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். இதெல்லாம் இல்லாமல் பிதாவினுடைய அந்த இதுக்குள்ள கீழ்பட்டிருக்கும்னு சொல்லி அப்படித்தான் இந்த உலகத்தில். ஆனால் அதுவும் அந்த நிலை, அதாவது தேவன் வெளிப்பட்டாலுடைய ஆற காரியம் இல்லை. அந்த நிலை தேவனுடைய பிள்ளைகளை கூட தான் வெளிப்பட முடியும். ஆனபடியால் தான் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் தோன்றி, ஏன்னா அது உண்மையில் அவர் இயேசு என்ன சொல்கிறது அந்த எல்லா சத்தத்தை கேட்டு எல்லாரும் மொழியால் அவர் நியாயம் மட்டும் யார் பிள்ளைகள் என்று கூட உண்மையில கடைசி எங்களால் ஒரு தராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு காத்துக்கிறதுக்கு சொன்னால் அவங்க வெறும் மட்டும் இந்த விதமான யுனிட்டியை காண முடியாது, இந்த விதமான ஹார்மோனியை காண முடியாது. ஏன்னா தேவன் ஆண்டு கொண்டாலொழியே அந்த ஹார்மோனி இருக்காது. அப்போ அப்படி அந்த அந்த ஆட்சி அதுதான் இந்த ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக எங்களை ஆண்டவர் ரத்தத்தால் கழுவி மீட்டெடுத்து அந்த விதமாக ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த விதமாக அவருடைய ஆட்சியை எங்களுக்குள்ளால் வர்றதுக்கு அந்த பாவமன்னிப்பும் ஆட்சியும் அதான் உண்டு. பாவமன்னிப்பு ஆசாரியர்கள் என்று சொல்கிறது, மற்றது கிங்ஸ்ன்னு சொல்கிற ஆட்சி, அதுகள் வர்ற போது தான் இதில் இந்த வசனங்களை நாங்கள் பார்க்குற எல்லாமே நாங்கள் உடன் சுதந்திரராகிறது. அது மாத்திரமல்ல சிருஷ்டி என்றது இந்த உலகத்தில் நாங்கள் காண்றது எல்லாமே நேச்சர் அதுகள் கூட பாவம் இதுக்குள்ள எங்களுக்குள்ள மாத்திரம் இல்லை, உலகத்தில் போய் வைத்தபடியாலே எல்லாமே சாது இல்லையா. ஈவன் வெஜிடேஷன் முதல் கொண்டு அந்த என்வரன்மெண்டில் இருக்கிற எல்லாமே. அப்போ அது எல்லாமே காத்துக்கிறதுக்கு சொன்னால் உண்மையிலே அந்த அந்த உண்மை இந்த ஜனங்கள் இந்த சரியா ஆதாம வாழ்ந்த கையில் இந்த உலகத்தின் பொறுப்பை கொடுத்த மாதிரி இந்த பிள்ளைகள் இந்த பொறுப்பிலே அந்த உலகம் வெறும் மட்டும் அதை காண முடியாது, அதை கண்டடைய முடியாது. ஆனபடியால் தான் இந்த வசனங்கள் எல்லாமே அந்த அடிப்படையில் அந்த சிருஷ்டி அதுக்கு அப்படியே காத்து கொண்டிருக்கு. என்ன சொன்ன இன்னும் உண்மையாக அந்த பிள்ளைகள் வெளிப்பட்டு அதை தான் ஆதாமாவுக்கு கொடுத்தது அவங்க மெஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ அந்த விதமான மெஸ் பண்ணி எல்லாத்தையுமே திரும்பவும் கொண்டு எடுத்து அவைகளுக்குள்ள இவைகளெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு அதை ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். ஜெபித்து முடிப்போம். பரலோக மன்னங்குள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, நீங்கள் தானப்பா எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் ஆண்டவரே எங்களை உண்மையிலேயே இந்த நோக்கத்துக்காக அழைத்தீர்களோ, இந்த விதமாக நாங்கள் ஜீவிக்க வேண்டுமோ, ஈவன் அந்த பாடுகள் கூட போகிற போது என்ன ஆட்டிடியூட்டில் இருக்கணுமோ அவளை அந்த விசுவாசத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, அதில் இருந்தெல்லாம் தப்புறதுக்கும் அந்த நேரத்தில் எங்கள் மாமிசத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கும் இயேசு எப்படி மாமிசத்தில் பலவீனமாக இருந்த போதும் அந்த ஜெபத்தை கூடாக அந்த பலத்தை பெற்று அவங்களுக்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்குறோம். அந்த விதமாக நாங்களுமே ஒப்பு கொடுக்கப்படுறதுக்கு நீங்கள் தாமே உதவி செய்து எங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு சமாதானமான காலங்களையும் உண்மையிலேயே உங்களோட சேர்க்கிறவர்களாக இருக்கிற அனுபவத்தையும் காண வைத்து ஆசீர்வதிப்பீங்கள் என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்துள்ளோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.